இப்படி இவ்வளவு நாளா தெரியாம இருந்துச்சு. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தா எப்படி இருக்கும்? உலகத்திலேயே தன்னோட நாட்டு மக்கள்ல 30% பேரை நேரடியா அவங்க வீட்டுக்கே போய் சந்திச்சு 3 வருஷத்துல அவங்க எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட்டை இலவசமா கொடுத்துருக்க நாடு எதுன்னு தெரியுமா? நாடுன்னு சொன்ன உடனே பல நாடு உங்க மைண்ட்ல வந்து போயிருக்கும். கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் சொன்னேன். ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது நம்ம தமிழ்நாடு. நெகட்டிவான விஷயங்களை நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்களும் கவர்மெண்ட் முன்னெடுக்கும் போது அதை நம்ம அதிகமா ஸ்ப்ரெட் பண்ண மறந்துடுறோம். முன்னாடியே சொல்லிடுறேன், நான் எந்த அரசியல் கட்சி சார்பாகவும் பேசல. தெரியாத விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்பேற்பட்ட சேவையை செஞ்சதுக்காக தமிழ்நாடுக்கு ஐநா விருதும் கிடைச்சிருக்கு. நீங்க கிராஸ் செக் பண்ணி கூட பார்க்கலாம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லா 2 கோடிக்கும் அதிகமான மக்களை நேரடியா சென்று அடைஞ்சிருக்குது இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது. வயசானவங்க, ஊனமுற்றோர், அப்புறம் கிராமப்புறத்துல இருக்கிறவங்க, இவங்க எல்லாரையும் நேரடியாவே, அதாவது டாக்டர் நர்சஸ் எல்லாம் இருக்கிற ஒரு மருத்துவ குழு டைரக்டா அவங்க வீட்டுக்கே போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. சர்க்கரை நோய், புற்றுநோய், ரத்த அழுத்தம், இந்த மாதிரியான நோய்கள் எல்லாத்தையும் முதல்லயே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தடுப்பூசியில இருந்து கோவிட் தடுப்பூசி வரைக்கும் நம்ம வீட்டுக்கே வந்து போடுறதுனால தொற்றுநோய் பரவாமையும் நம்மளால தடுக்க முடியும். வீட்டுக்கே வந்து செக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நோய் இருக்கு நம்மளே ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். மரணத்தோட விளிம்புல இருக்கிற நோயாளிகள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பெரும்பாலும் வராம தான் டக்குனு இறந்து போக வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு டைரக்டா வீட்லயே வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு தனிநபர் கையில இருந்து செலவு பண்ற வீதம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. முழு உடல் பரிசோதனை பண்ணீங்கன்னா எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப வீடு தேடியே வந்துடுறாங்க. அதனால இந்த வீடியோ மூலமா நான் வைக்கிற ரெக்வஸ்ட் என்னன்னா, உங்க வீடு தேடி இதே மாதிரி மருத்துவ குழு வந்துச்சுன்னா அவங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. ஐநா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிறது எனக்குமே பெருமை. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க.